Welcome to Jayam Academy. So, நம்ம simple interest and compound interest பார்த்துட்டு வரோம். So, இது மூணாவது பார்ட் அதுல சரிங்களா? So, நம்ம ஆல்ரெடி ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம். So, இது மூணாவது பார்ட். So, இது பார்ட் 3. So, நம்ம டைரக்டா சம்ஸ்குள்ள போய்டலாம். Ria bought rupees 15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid 9,000 as interest while clearing the loan, find the time for which the loan was given. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே n கேட்குறாங்க. ஸோ டைம் n கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் கொடுத்துறாங்க 15,000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க 9,000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க 10%. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR divided by 100. அப்போ n is equal to simple interest into 100 divided by P into R. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9,000 into 100, P 15,000 into R 10%. அப்போ ஸோ இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் கேன்சல் சரிங்களா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவை கேன்சல். அப்போ 9 times are 90/15 வரும். ஸோ 115 are 15, 6 times போட்டிங்கன்னா 90 வந்துடும். அப்போ ஆன்சர் 6 years. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? In how much time will the simple interest on rupees 3,000 at the rate of 8% per annum be the same as simple interest on rupees 4,000 at 12% per annum for 4 years? என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த 3,000 at the rate of 8% இருக்கு பார்த்தீங்களா, இது equal to same as 4,000 12% 4 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3,000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4,000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் n கேட்குறாங்க. n எதுக்கு கேட்குறாங்கன்னா முதல்ல இருக்க இதுக்கு n கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 3,000 கொடுத்துறாங்க, 8% கொடுத்துறாங்க, பட் ஆனால் n கொடுக்கல. ஆனால் ரெண்டாவதுக்கு பாருங்க 4,000 கொடுத்துறாங்க, 12% கொடுத்துறாங்க, 4 அப்படின்ட்டு கொடுத்துறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3,000 இன்ட்டு இது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ PNR divided by 100 is equal to PNR divided by 100 சரிங்களா? ஸோ 8 into n is equal to 100. இங்கே பார்த்தீங்கன்னா 4,000 into 12 into 4 divided by 100. அப்போது இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 4,000 into 12 into 4 into 100 divided by 100 into 3,000 into 8. ஸோ இந்த 100 கேன்சல், இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோ கேன்சல். ஸோ 1 3s are 3, 4 3s are 12, 1 4s are 4, 2 4s are 8, 1 2s are 2, 2 2s are 4. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 4 இருக்கு, 2 இருக்கு. அப்போ n is equal to 8 years சரிங்களா? இதுதான் ஆன்சர். n is equal to 8 years தான் ஆன்சர். ஓகேவா? In a simple interest, a sum of money amounts to rupees 6,200 in 2 years and 6,800 in 3 years. Find the principal and rate of interest அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துறாங்க, அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6,200 இது அமௌண்ட் 1 எத்தனை வருஷத்தில்? 2 வருஷத்தில். திரும்ப அமௌண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க? 6,800 இது எத்தனை வருஷத்தில்? 3 வருஷத்தில் சரிங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அமௌண்ட் 2யும் அமௌண்ட் 1யும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் ஃபஸ்ட்டு சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் 2யும் அமௌண்ட் 1யும் மைனஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். ஸோ அப்போது
மைனஸ் பண்ணுங்க 6800 மைனஸ் 6200 சரிங்களா, எவ்வளோ வரும் 600 வரும். இது வந்து 1 இயருக்கு சரிங்களா, 1 இயருக்கு. ஏன்னா இது வந்து 3 வருஷத்துக்கு, இது 2 வருஷத்துக்கு. ஸோ நம்ம இதுக்கு நடுவில் இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா சரிங்களா. அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? ஸோ பிஎன்ஆர் டிவைட் பை 100 சரிங்களா. இதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டை இப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ 1200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த A1 இருக்கு, இந்த அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 1200 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ, சாரி இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ பிரின்சிபல் என்னன்னா அமௌண்ட் எவ்வளோ இருக்கு 6200 மைனஸ் 1200 இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 வருஷத்துக்கு. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ, அப்போ 5000 சரிங்களா. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 5000. அமௌண்ட் ஃபார்முலா என்ன, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் ஃபார்முலா என்ன, அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் வந்து 6200 ரூபாய், அதில் நம்ம 1200 ரூபாய் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 5000 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. இதான் வந்து பிரின்சிபல் ஓகேவா. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ 5000 இன்ட்டு என் எவ்வளோ, என் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வந்து 2 இயர்ஸ். அப்போ 2 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும் டிவைட் பை 100 சரிங்களா. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 100 டிவைட் பை 5000 இன்ட்டு 2 சரிங்களா. இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 0000 கேன்சல், 1010 கேன்சல் சரிங்களா. ஸோ 1 2s are 2 60. அப்போ 1 5s are 5, 12 5s are 60. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12% சரிங்களா. ஓகேவா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை வந்து நீங்கள் இப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டேன். இதுவும் நீங்கள் A2ல் பண்ணுறதா இருந்தால் A2லேயே பண்ணலாம். பிரின்சிபல் வந்து 5000 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். பிரின்சிபல் சேம் தான். இது வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். என் வந்து 3 இயர்ஸ் இன்ட்டு 6 டிவைட் பை இந்த ஹண்ட்ரட் போட்டுக்கிட்டீங்களா. இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம 1200 போட்டோம் பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே எவ்வளோ வரும்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து 3 இயர்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது 3 இயர்ஸுக்கு 1800 இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். அப்போ இஸ் ஈக்குவல் டு 1800 போட்டிங்கன்னா அதே ஆர் வந்து சேமாக தான் வரும். ஸோ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஆர் வந்து அதே 12% தான் வரும். ஸோ நம்ம எதில் போடுறோமோ அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கணும். ஸோ நான் 2 இயர்ஸில் போட்டதுனால நீங்கள் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இங்கே 1200 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் ரெண்டாவதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து 3 அப்படின்னு போட்டுக்கணும், இங்கே வந்து 1800 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா. போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் 12% தான் வரும் ஓகேவா. ஸோ பிரின்சிபல் வந்து சேம் தான் 5000 தான் ஆனால் சரிங்களா. A sum of rupees 46,900 was lent out at simple interest and at the end of 2 years the total amount was 53,466. Find the rate of interest per year. ஸோ கடனாக வழங்கப்பட்ட அசல் வந்து 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து 53,466 எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா அமௌண்ட் வந்து 53,466. இதில் வந்து பிரின்சிபலை கழிக்கணும் நீங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 0 0 6 6. ஸோ 14ல் 9 போயிடுச்சுன்னா 5, 12ல் 6 போச்சுன்னா 6, இங்கே 0 ஆகிடும் சரிங்களா. அப்போது என் வந்து 2 இயர்ஸு. ஸோ ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது பிரின்சிபலோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானா பிஎன்ஆர் டிவைட் பை 100. அப்போது 6566 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ 46,900. ஸோ 46,900 இன்ட்டு என் வந்து 2 இயர்ஸு இன்ட்டு 6 டிவைட் பை 100. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 6566 இன்ட்டு 100 டிவைட் பை 46,900 இன்ட்டு 2. ஸோ இதை இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 00 இந்த 00 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த 6566 469 நீங்கள் வருமா அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ 6566 469 வருமா அப்படின்ட்டு பாருங்கள். 1 டைம்ஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு 469 கேன்சல் பண்ணுங்கள். 16ல் 9 போச்சுன்னா 7. ஸோ 14 6 போச்சுன்னா 8. ஸோ இது வந்து 5, 5ல் 4 போச்சுன்னா 1, 187. இது வந்து கூட 6 போட்டுங்க. ஸோ அந்த 469 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள்.
So 9 4s are 36, 6 4s are 24 plus 3 27, 4 4s are 16 plus 2 18. அப்போ 4 times போட்டா வந்துருச்சு 0 ஆயிடுச்சா. அப்போ இதுல வந்து 1 times போடுங்க, இதுல வந்து 14 times வருது. அப்போ 1 2s are 2, 7 2s are 14. அப்போ R வந்து எவ்வளோ 7%. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா. இந்த சம் பாருங்க. Arun lent rupees 5,000 to Balaji for 2 years and 3,000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest. சரிங்களா. And received 2,200 in all from both of them as interest. Find the rate of interest per year. So அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு rupees 5,000 2 ஆண்டுகளுக்கு, சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தண்ணி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2,200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ இதுல எப்படி போடலாம்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே தண்ணி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஏன் மொத்தமாக தான் 2,200 ரூபாய் வந்து தண்ணி வட்டியாக பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸோ PNR divided by 100 plus PNR divided by 100 is equal to 2,200. இங்க P எவ்வளோ 5,000 into 2 plus 6 divided by 100. திரும்ப எவ்வளோ 3,000 into 4 into 6 divided by 100. இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 00 00 கேன்சல், 00 00 கேன்சல். ஸோ 52s are 100 R plus 30 into 4 எவ்வளோ 120 R is equal to 2,200. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இது ஏன் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்றோம்னா, இங்க வந்து ஒரே தண்ணி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே தண்ணி வட்டி வித்தியாசமா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண முடியாது. இங்க வந்து R1 வரும், இங்க வந்து R2 வரும். ஸோ R1 plus R2 தான் நீங்க போடணும். பட் இங்க ஒரே தண்ணி வட்டி அப்படின்னு சொல்றதுனால நீங்க இதை ப்ளஸ் பண்ணலாம். அப்போ 220R is equal to 2,200. அப்போ R is equal to 2,200 divided by 220. அப்போ 0 0 cancel, 1 times 10 times. அப்போ R is equal to 10%. So rate of interest எவ்வளோ 10%. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா. If a principal is getting doubled after 4 years, then calculate the rate of interest. Principal இருக்கு, அதுல ஹிண்ட் கொடுத்துறாங்க 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. டபுள்டு ஆஃப்டர் 4 years. டபுள்டுனா என்ன, அமௌண்ட் எவ்வளோ 200 ரூபாயா மாறின்றது எத்தனை வருஷத்துல, 4 வருஷத்துல. அப்போ கால்குலேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, R வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR by 100. ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 200 minus 100 is equal to 100. அப்போ 100 is equal to பிரின்சிபல் எவ்வளோ 100 into n 4 into R divided by 100. அப்போ R is equal to 100 into 100 divided by 100 into 4. சரிங்களா. அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல், 1 4s are 4, 25 4s are 100. அப்போ R is equal to 25%. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ 100 கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் வந்து 200 ரூபாய் ஆயிடுது, n வந்து 4 years, ஏன்னா டபுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணா 100. ஸோ அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஃபார்முலால. ஓகேவா. சரி ஓகே, இதோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா. நன்றி, வணக்கம்.